சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கையானது தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மக்களவைத் தொகுதியில் 21 தொகுதிகளில் திமுக களம் காண இருக்கக்கூடிய சூழலில் அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், இந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, விவரங்கள்? மக்களவை தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பல்வேறு முக்கிய விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடியவற்றை நிறைவேற்றுவோம் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றார். திமுக தரப்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னைக்கான வேட்பாளர்களை பொறுத்தவரை வட சென்னையில் ஏற்கனவே மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தென் சென்னையில் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மத்திய சென்னையில் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை ஆகிய மூன்றிலுமே தற்போது மக்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை ஜெகத் ரட்சகனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை கதிரானந்த் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. பெரம்பலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் KN நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வருகின்றார். பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கான வேட்பாளராக KN நேரு அவர்களுடைய மகன் அருண் நேருவை அறிவித்திருக்கின்றது. திருச்சி அல்லது பெரம்பலூரில் KN நேருவினுடைய மகன் அருண் நேரு தன்னுடைய முதல் அரசியல் களத்தை எதிர்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரம்பலூர் தொகுதியிலிருந்து அருண் நேரு போட்டியிடுகின்றார். புதியவர்களுக்கான 11 பேரில் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது. தஞ்சாவூர் தொகுதிக்கான வேட்பாளராக முரசொலி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். சேலம் தொகுதியினுடைய வேட்பாளராக செல்வ கணபதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். திமுகவில் தேனி தொகுதிக்கான வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நீலகிரி தொகுதிக்கான திமுக வேட்பாளராக ராசா அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தென்காசி தொகுதிக்கான வேட்பாளராக ராணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தர்மபுரி தொகுதியின் வேட்பாளராக திமுகவில் மணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆரணி தொகுதியினுடைய வேட்பாளராக தரணி வேந்தன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். பொள்ளாச்சி தொகுதிக்கான வேட்பாளராக ஈஸ்வரசாமியை அறிவித்திருக்கின்றது திமுக தலைமை. இந்த பட்டியலை பொறுத்தவரை புதியவர்கள் 11 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். பெண்கள் 3 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். திமுகவில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் மருத்துவர்கள் 2 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். வழக்கறிஞர்கள் 6 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். முனைவர் பட்டம் பெற்ற 2 பேரும், பட்டதாரிகள் பட்டம் பெற்ற மொத்தமாக 19 பேரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதன் மூலமாக திமுகவில் 50% மேல் புதியவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் 3 பெண்கள். அது மட்டுமல்ல, கடைநிலை தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒன்றிய கழக செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் இந்த பட்டியலில் இடம்பெடுத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக திமுக தங்களுடைய தேர்தல் பணியை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த பட்டியலை பொறுத்தவரை வட சென்னையில் கலாநிதி வீராசாமி, மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் என்று கடந்த முறை எந்த வேட்பாளர்கள் சென்னையில் தங்களுடைய வெற்றி கணக்கை தொடங்கி இருந்தார்களோ அதே வேட்பாளர்களை கொண்டு மீண்டும் தேர்தல் களத்தை சென்னையில் எதிர்கொள்கின்றது திமுக தலைமை. வேட்பாளர் மாற்றமின்றி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைக்கு அதே வேட்பாளர்களை மீண்டும் களத்தில் இறக்கி இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம்.